நேரம், காலம் எல்லாம் நல்லா இருந்துமே நம்மளோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? எந்த ஒரு முயற்சியுமே ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் விருச்சிக ராசிக்கு அதிகமாக இருக்கும். ஆமாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அந்த விஷயத்தில் நன்மையை பெறணும் அப்படின்னு உழைப்பீங்க. உழைக்க தயங்கவே மாட்டீங்க. உங்களோட வெற்றி இலக்கை அடையிற வரைக்கும் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். கடந்த காலத்தில் நிறைய சோதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. வியாபாரம், தொழில் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் கொஞ்சம் கூட மனம் தளராமல் எந்த இடத்துல விழுந்தமோ அந்த இடத்துல எழுந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வாரம் கிரக சூழல் சாதகமாக அமைஞ்சிருக்கா? உங்களுக்கு எல்லாமே பக்கபலமாக இருக்குமா? இல்லை இந்த வாரமும் கடந்த காலத்தை விட அதிகமாக பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களா? இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றியான நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பதிவு நீங்கள் நிச்சயமாக பயன்படக்கூடிய வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க பாருங்களேன், அதீத உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ராசி. ஆனாலும் உறுதியான மனநிலைமை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எடுத்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதை முடிக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோடு உழைக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க. ஆழ்ந்த அன்பும் ரகசியத்தன்மையும் இயல்பாகவே இருக்கும். அது எப்படின்னா, உங்களை நம்பி யார் வேணாலும் எந்த ஒரு ரகசியத்தையுமே சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் அந்த ரகசியத்தை சொல்லவே மாட்டீங்க. அதே போல் தான் உங்ககிட்ட பேசி பழகுதா ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் பேசினா தான் நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு மற்றவங்க புரிஞ்சுக்கவே முடியும். கொஞ்சம் விசித்திரமானவங்க போல தான் தெரிவிங்க. உங்களோட ரகசியத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. ரகசியத்தை கட்டி காக்கிறதுல விருச்சிக ராசிக்காரங்க கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்தோட சூழல் எப்படிலாம் என்ன மாதிரி அமைப்பெல்லாம் தருது அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடிங்க, செவ்வாய் அதிபதியாக நீங்கள் கொண்டவங்க அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நன்மையை பெறுவீங்க. அது அற்புதமான மாற்றத்தை பெறணும் அப்படின்னா இந்த ஒரு வழிபாடு சிறப்பான உயர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவும் பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் போதும், ஃபோன் பண்ணாலே ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை தவற விடாமல் மிஸ் பண்ணிடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, நம்ம உங்களுக்கு இந்த மாதத்தின் அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதுவும் இந்த வார சூழல் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும்போது பாருங்களேன், எந்த ஒரு விஷயத்தையும் இந்த அறகுறையெல்லாம் விட மாட்டீங்க. நினச்ச விஷயத்த செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். நினச்சதை அடையிற வரைக்கும் ஓய மாட்டீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட உழைப்பீங்க. ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் அன்பிலும் பகையிலும் உச்சத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. தன்னை நம்பி வந்தவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. தன்னை பற்றின விஷயத்தை மூடி மறைக்கிறதுல மட்டும் இல்லைங்க, மற்றவங்களோட விஷயத்தை மூடி மறைக்கிறதுமே வல்லவங்க தான். முரட்டுத்தனமான வெளிப்புற தோற்றம் இருக்கும், ஆனால் உங்களோட மனம் ரொம்பவுமே இலகியது தான். ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூழல் எப்படி இருக்கோ அது கேட்டது போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஞானம் கொண்டவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் தான். கலை, அதுக்கப்புறம் இசை, இந்த கலா ரசிகன்னு சொல்லுவாங்களே, அது வந்து நீங்கள் தான். கலை, தனித்துவமான விஷயத்தில் ஆர்வம் கொண்டவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. செவ்வாய் அதிபதி முருகன் வழிபாடு உங்களுக்கு அதீத நல்ல பலனை ஏற்படுத்தும். அதே போல் இந்த காவல்துறை, இராணுவம், மருத்துவம், இந்த சீருடை பணிகளில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் தங்களை தானே தேர்த்திப்பீங்களை ஒழிஞ்சு மற்றவங்ககிட்ட ஆறுதல் அப்படின்னு கேட்டு நிற்க மாட்டீங்க. மன உறுதி அதிகமாக கொண்டவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் தான். உங்களுக்கான அமைப்பு என்ன மாதிரியான ஒரு நன்மை ஏற்படுத்த போகுது, கிரக சூழல் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த விருச்சிகத்தில் விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரங்கள் இருக்குது. சுகஸ்தானத்தில் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கூடவே சனியும், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதனும், சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் இருக்காங்க. அடுத்து லாபஸ்தானத்தில் சந்திரன் அமைஞ்சிருக்கார். இந்த ஒரு கிரக நிலைகள் இப்படி இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரம் எல்லா வகையிலுமே பாருங்கள் நல்ல ஒரு பலனையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள், நல்ல ஒரு உயர்வு, இது எல்லாமே வரலாம்.
மனசுக்கு பிடித்தமான விஷயத்தை இப்போ சிறப்பாக செஞ்சு மன நிறைவு பெறுவீங்க. உங்களோட செயல்களை மற்றவங்க பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்கும். கடந்த காலத்தில் எதெல்லாம் பிரச்சனையை கொடுத்துச்சோ அந்த பிரச்சனைகளையே நன்மையை பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், இப்போ முக்கிய நபர்கள் மூலம் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான, அதுவும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த எல்லா வித உதவிகளையுமே கிடைக்க பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இப்போ கிடைக்கும். உத்தியோக பதவி உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அதுவும் பிடிச்ச வேலையாக இருக்கும். மனதில் இருந்த கவலை நீங்கி உங்கள் அலுவலகத்தில் பாருங்கள், நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் இப்போ ஆர்வம் காட்டுவீங்க. ஏன்னா அலுவலக சூழல் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. நண்பர்கள், கூட வேலை செய்கிறவங்க அப்படின்னு எல்லாராலையுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கலில் மாட்டியிருப்பீங்க. அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. பெரும்பாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. அப்படி இருந்தால் சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். மற்றவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் அதை நீங்கள் தவிர்க்க பாருங்கள். மனசில் இருந்த கவலை, துன்பம் இது எல்லாமே தானாக நீங்கும். அலுவலக சூழல் இனிமையானதாக மாறும். உங்களோட வேலைகளில் நீங்கள் பாருங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் உயர்வையும் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது நல்லாவே முன்னேறுவதற்கான வாய்ப்பாக இருக்குது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகக்கூடிய கால சூழல் தான் இது. தொழில், அதுக்கப்புறம் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நீங்கள் எதிர்பாராத வளர்ச்சியுமே பெற முடியும். மனசில் புது தைரியம் உருவாகுது. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல் தீருது. நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு பாருங்கள், குடும்பம், உறவினர்கள், வேலை செய்கிற இடம், மக்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பை அதிகரித்து தருது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே கூட பாருங்கள் கருத்து மோதல் நிறைய இருந்திருக்கும். சண்டை, பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நிறைய வாக்குவாதம் இது எல்லாமே இருந்திருக்கும் கடந்த காலத்தில். என்னடா வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு நினச்ச காலம்லாம் நிறையவே இருக்குது. அந்த சூழல் அப்படியே உங்களை விட்டு நீங்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை வரும். வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் பிரச்சனைகள் எதுவும் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் இதனால் நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். அதே போல் இந்த வாரம் திடீர் ஆன்மீக பயணம் செல்கிற மாதிரியான சூழல் கூட வரும். குழந்தைங்களால் பெருமை வந்து சேரும். உங்கள் பேச்சு கேட்டு குழந்தைங்க நடக்கிறது மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்குது. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே சிறப்பாக இப்போ பெற முடியும். மனம் மகிழும்படியான சம்பவம் நடக்கும். மாணவர்களுக்கு உங்களோட செயல்பாடுகள் பாருங்கள் நல்ல ஒரு பாராட்டை ஏற்படுத்தும். நீங்கள் உங்களோட கல்வியில் வெற்றியடைய மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே சாதகமான அமைப்பை பெற போகிறீங்க. இந்த விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் ஆழ்ந்த யோசனையும் அனுபவ அறிவையும் கொண்டு எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக சாதிச்சு காட்ட முடியும் பாருங்கள். நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர் பாலினத்திற்கிட்ட பழகும்போது ரொம்பவுமே எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாக செய்யணும் அப்படின்னு தோணும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்ய பாருங்கள். மன உளைச்சல் இருக்கும், அது மன வருத்தம் இருக்கும். அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டு மனசை காயப்படுத்தாதீங்க. தெளிவாக பிளான் பண்ணி கவனமாக பண்ணுங்கள். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். அடுத்து அனுஷம். இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களா இருந்தால் தொழில் தொடர்பான கொஞ்சம் வீண் அலைச்சல் வரும். பண வரத்து தாமதப்பட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால் விரைவில் உங்கள் கை வந்து சேரும், கவலைப்பட தேவையில்லை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பான கவலை வரலாம். சக ஊழியர்கள்கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது. நன்மையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அடுத்து பாருங்கள் இந்த கேட்டை. இந்த வாரம் குடும்ப விஷயமா கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் நெருக்கம் குறையாமல் பார்த்துக்கணும். அப்படின்னா தேவையில்லாமல் வரக்கூடிய வாக்குவாதத்தை தவிர்க்கணும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். எந்த ஒரு விஷயத்திலுமே உற்சாகம் குறைந்து போகாமல் சோம்பல் வர விடாமல் உங்கள் வேலையை சிறப்பாக செய்கிறது நல்லது. அதே போல் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரனைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகள்லையுமே எளிமையாக தீர்வு பெறலாம். மன தைரியம் அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே சுறுசுறுப்பான உயர்வு நன்மையை கொடுக்கும். எல்லா வகையிலுமே இந்த வாரம் அப்படிங்கிறது கலகலப்பானதாக அமையும். ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் வெற்றி குவியும். எதுக்கும் அஞ்சாமல் தைரியமாக முயற்சி செய்யுங்க. முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்கள் காதல் திருமணத்துக்கு கூட பாருங்கள் பெற்றோர் சம்மதம் கிடைக்கும்.
புதிய தொழில் ஆரம்பிக்க மனைவி மூலம் பொருளுதவி கிடைக்கலாம். சிலர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமாங்கிற எண்ணம் வரும். சகோதரர் மற்றும் மனைவி கிட்ட இருந்து நீங்கள் கூட்டு தொழில் செய்வீங்க. திருமண பாக்கியம் கைகூடுது. நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வீடு, வாகன, தொழில் கடன் இப்போ கிடைக்குது. எதிரிகளை வெல்லக்கூடிய தைரியம் அதிகரிக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் கடன், இந்த எதிரி தொல்லை, இது ரெண்டுமே வரும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்கொண்டு போராடி நாம் நன்மை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை துல்லியமாக கையாள்வீங்க. சிறப்பாக கையாண்டு பிரச்சனையை கூட எளிமையாக வெல்ல முடியும். இது கோடை விடுமுறை காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஓய்வு நேரத்தை திட்டமிட்டு சுற்றுலா போகலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. உங்கள் யோசனை நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தோட வெளி உலகம் செல்லக்கூடிய வாய்ப்பு கூட வருது. அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை வருது. எதிர்கால தேவைக்காக இன்சூரன்ஸ் பாலிசி, இந்த மாதிரியான நலத்திட்ட சேமிப்பு போன்ற சுப செலவுகள் அதிகரிக்குது. அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏழை எளியவங்களுக்கு உணவு அன்னதானமாக பண்ணுறது நல்லதாக இருக்கும். அதே போல் பட்சிகளுக்கு சிறுதானியம் வழங்குறது நன்மையை ஏற்படுத்தும். இது கேட்குறதுக்கு ஒரு சின்ன விஷயம் போல தான் இருக்கும். ஆனால் இது கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற ஒரு நன்மை கண்டிப்பாக பல மடங்கு நல்லதாகவே உங்களுக்கு சேரும். அதனால தான் இந்த விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உதவி செய்யறதுக்கெலாம் தயங்காத நபர்கள் தான். அது அற்புதமான மாற்றத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பெறணும் அப்படின்னா இந்த இறை வழிபாடு, இந்த அன்னதானம் கொடுக்கறது, இது எல்லாமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். மறக்காமல் உங்களால் என்ன முடியுதோ அப்போ நீங்கள் கோயிலுக்கு போகும்போது ஏழை எளியவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிரக சூழல் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குங்க. இந்த சூழலை நீங்கள் எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட திறமை. கவனமாக முன்னெச்சரிக்கையாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக பெறுவீங்க. இந்த வாரம் நீங்கள் எதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக கோவப்படுறதை தவிர்த்தே ஆகணும். சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. பொறுமை, நிதானம் கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த பொறுமை நிதானத்தை கையாண்டாலே வரக்கூடிய பிரச்சனைகளில் தெளிவாக யோசித்து நன்மையை பெறலாம். அதை விட்டுட்டு வீணாக வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு பிரச்சனைகளை பெரிது பண்ணிவிட்டு இவ்வளவு நல்ல ஒரு அருமையான காலத்தை வீணடிச்சிடாதீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற பொறுமை, நிதானம் கண்டிப்பாக தேவைப்படுது. பொறுமையாக நிதானமாக செயல்பட்டு பாருங்கள். நிச்சயமாக எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெற முடியும்.